ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஹியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெரேஸ் கார்டன் கிட்ட எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரிசீவ்டு கவர்மெண்ட் டெரேஸ் கார்டன் கிட் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் 2-3 பேர் எப்படி இதான் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எனி வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் www.tnhorticulture.tn.government.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து தலைகள் அப்படின்னு போட்டுட்டு கீழே விண்ணப்பிக்கன்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே என்டர் ஆதார் நம்பர் யூஸ்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அது அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபீமேல், மேல் கேட்டகரி, மொபைல் நம்பர், எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அர்பனா ரூரலா, அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே வந்தீங்கன்னா பொருட்களை அறிய விலையை அறியன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் பை ஒன் அதை கிளிக் பண்ண உடனே மாடி தோட்ட காய்கறி திட்டம் போட்டு என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதோட லிஸ்ட் இருக்கும். எவ்வளோ கொடுக்குறாங்க, குவான்டிட்டி என்னன்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு கிட்டு வந்து சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு அதை ரிசீவ் பண்ணும்போது என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது 3 கோகோபீட் தான் கொடுத்துருந்தாங்க. சில பொருள்லாம் எனக்கு வரலை. அகைன் நான் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் செக் பண்ணிவிட்டு அகைன் நான் போய் திருப்பி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு கீழே இருக்க விலையறிய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு திட்டத்துலேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மொத்த விலையும் அதில் இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் ஆதாரில் என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இருக்க ஃபோட்டோ இப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் இருந்த அந்த இமேஜை கிராப் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். அந்த ஃபைலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கிட் அவைலபிளாக இருந்தால் அவங்களே மெசேஜ் மூலமோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் போய் அவங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். என்ன பிபிஓ ஆஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.